இருந்து உலகத்தை ரசிக்கிற மாதிரி இருக்கிற பல புகைப்படங்களை நாம கடந்து வந்திருப்போம். அந்த அழகை மட்டும்தான் ரசிச்சிருப்போமே தவிர அந்த இடத்தை அடைய புகைப்பட கலைஞன் கடந்து சென்ற பாதையை பத்தி நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். என்னைக்குமே ஒரு கடினமான பாதையில நம்ம வாழ்க்கை போகுதுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா அது ஒரு அழகான இடத்துக்கு தான் நம்மள கொண்டு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். நம்பிக்கையோட வாழ்க்கையோட உச்சிய அடைந்து கடந்து வந்த பாதையில இருக்க அழக ரசிக்க மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்பு கொள்ள 0443632994 044334227777. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு மனநல மருத்துவர் வெங்கடேஷ் மதன் மற்றும் மனநல ஆலோசகர் வசதி பாபு வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நிகழ்ச்சிக்கு. இப்போ நம்ம கூட புதுக்கோட்டையில இருந்து பெயர் சொல்ல விரும்பாத ஒரு பெண் நம்ம இணைப்புல இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்க? எனக்கு வந்து லவ் ஃபெயிலியர். சரி. அதுல இருந்து தூக்கமே வராது. சரிங்க. ஒரு நாள் தூங்காட்டி மறுநாளும் தூக்கமே வராது. தூக்கம் வராட்டி வயிறு வலிக்குது. தூக்கம் வராட்டி வயிறு வலிக்குமா? உங்களுக்கு என்ன வயசாகுது? 30 வயசு ஆகுது. சரிங்க, சொல்லுங்க. இன்னைக்கு தூக்கம் வருமான்னு தூங்கும் போது தூக்கம் வராது. உடனே பயமா இருக்கு, படபடப்பு அதிகமாகுது. சாப்பிட்ட உடனே மாத்திரை சாப்பிடணுமா இல்ல சாப்பிட்ட பிறகு எவ்வளவு நேரத்துல படுக்கணும்? மனநல டாக்டரை பாக்குறேன். பவர் கம்மியா உள்ள மாத்திரைனால தூக்கம் வரல. பவர் அதிகமா இருந்த மாத்திரை அதாவது பவர் அதிகமா உள்ள மாத்திரையை சாப்பிட்டா பகல் முழுதும் அப்படியே ஒரே டயர்டா இருக்கு, எழுந்து நிக்க முடியல. அதோட வேலை கிடைக்கலன்னு விரக்தி இருக்கு. குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலைக்கு போக பிடிக்கல. எச்சில்லாம் அப்படியே நுரையா வருது. விக்கல் அடிக்கடி வருது. நான் MA BEd படிச்சிருக்கேன், ஆனா வேலை கிடைக்கலன்னு கவலையா இருக்கு. அடுத்து வந்து அப்பா அம்மாக்கு பிறகு யாரு என்ன பார்த்து கொள்ளுவான்னு பயம். நான் ஹேண்டிகேப்டு, மனக்குழப்பம் மன போராட்டம் அதிகமா இருக்கு. தூங்கும் போதுதான் அதிக சிந்தனை மனசுல ஓடுது. ஒரே சிந்தனையா ஓடுது. தூங்காட்டி ஒரே வயிறு வலிக்குது. தூங்காட்டி வயிறு வலிக்குமா? சரி, சரிங்கம்மா, நம்ம அதை பத்தி கேட்கலாம். டாக்டர், நீங்க லவ் ஃபெயிலியரா எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு? அம்மா சொல்லுங்க சார். லவ் ஃபெயிலியரா எவ்வளவு நாள் ஆச்சுமா? அது 1.5 வருஷம் ஆயிடுச்சு. 1.5 வருஷம் ஆயிடுச்சுலம்மா. இன்னும் இதை ஏன் போட்டு அதையே நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கீங்கம்மா? லவ் ஃபெயிலியர் என்பது எல்லாருக்கும் வாழ்க்கையில் நடக்குது, உங்களுக்கு மட்டும் நடக்கல. ரொம்ப பேருக்கு ஃபெயிலியர் என்பது வாழ்க்கையில, லவ் என்பது எக்ஸாம் இதெல்லாம் ஃபெயிலியர் என்பது எல்லாருக்கும் நடக்குமா. நீங்க அதுல இருந்து வெளியில வரணும்னா முதல்ல நீங்க என்ன நினைக்கணும்? நான் பிசிக்கல் ஹேண்டிகேப், எனக்கு யாரும் இல்ல, இந்த தன்னம்பிக்கை இல்லாதான் மெயின் காரணமா இருக்கு. சோ முதல்ல உங்களுக்கு தன்னம்பிக்கை நீங்க வளர்த்துக்கணும். இந்த லோ செல்ஃப் எஸ்டீம்ல இருந்து நீங்க வெளியில வரணும்னா முதல்ல கிடைச்ச வேலைக்கு போங்க. ஏன்னா மனம் எப்போதுமே தனிமையா இருக்கும் போதுதான் தேவையில்லாத சிந்தனைகள் ஓடிட்டு இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம BEd படிச்சிருக்கோம், இந்த வேலை தான் பண்ணணும், இந்த வேலை பண்ணக்கூடாதுன்னு ஒரு வரையறை வச்சுக்காதீங்க. எந்த வேலை கிடைச்சாலும் செய்யும் தொழிலே தெய்வம். சோ நீங்க முதல்ல அந்த வேலைக்கு போங்க, உங்களை டைவர்ட் பண்ணிக்கங்க. அதுல டைவர்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த லவ் ஃபெயிலியர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துருவீங்க. நம்மளை நம்பி யாரும் இருக்காங்க அப்படின்னு நினைப்பு கொண்டு வாங்க. நீங்க ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சோசியல் சர்வீஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி சப்போர்ட் பண்ண உங்களுக்கு உங்க கான்பிடன்ஸ் உங்களுக்கு முதல்ல கூடுமா. சோ அத முதல்ல பண்ணீங்கனாலே இதுல இருந்து வெளியில வந்துடலாம். மாத்திரையே தேவையில்லை. நீங்க என்ன பண்ணுங்க, பிசிக்கல் ஆக்டிவிட்டி. தூக்கம் வரல, வயிறு வலி, இதெல்லாம் உங்க மனசுதான் காரணம். நம்ம இன்னைக்கு சரியா தூங்கலாம், நாளைக்கு நல்ல வேலை பார்க்க மாட்டோம் அப்படின்னு நம்ம மனசு நினைச்சுக்கிறோம். ஆனா ரொம்ப பாருங்க, சில பேர் 4 மணி நேரம் தான் தூங்குறாங்க, ஃப்ரெஷ்ஷா வேலை பாக்குறாங்க, ரொம்ப தலைவர்கள் எல்லாம். சோ நீங்க என்ன பண்ணுங்க, குறைவான மாத்திரையை போட்டுட்டு நீங்க வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுங்க. நடக்கிறது, காலையில எந்திரிச்சோட அதே மாதிரி குறிப்பிட்ட டைம்ல போய் படுத்து கரெக்டான டைம்ல எந்திரிச்சுக்கோங்க. தூக்கம் வந்த பிறகு போய் படுங்க. எப்போதுமே தூங்கணும் படுக்காதீங்க, தூக்கம் வந்த பிறகு போய் படுங்க. யூஸ்வலா ஒரு ஜோக்கா சொல்லுவேன் நான், என்னன்னா யூஸ்வலா நம்ம எப்போதுமே போர் அடிக்கிற விஷயத்தை படிச்சா ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடும். சோ நீங்க MA BEd படிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்ச சப்ஜெக்ட் எடுத்து படிங்க, ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வரும், வாழ்க்கை சிறப்பாகுமா. சோ ஹேண்டிகேப் பத்தி கவலை இல்ல, லவ் ஃபெயிலியர் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு நினைத்து கொண்டு வாங்க. அம்மா, டாக்டர் சொன்ன ஆலோசனைகளை எடுத்துக்கோங்க. முதல்ல உங்களுக்கு சுய பச்சாதாபம் அதிகமா இருக்கு, அதை நீங்க விட்டு வெளியில வந்து தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டீங்கனாலே நிச்சயமா உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும், நல்ல வேலை கிடைக்கும், நீங்க உங்க வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா இருக்கும்.
அடுத்ததா நம்ம கூட திண்டுக்கல்ல இருந்து பாலமுருகன் இணைப்புல இருக்காரு. வணக்கம் பாலமுருகன். மேடம் மேடம் வணக்கம் மேடம். சொல்லுங்க பாலமுருகன். மேடம் நான் மேடம் ஒரு 3-4 வருஷமா மேடம் நாங்க ட்ரை பண்ண வந்து எனக்கு லைன் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் மேடம். சரிங்க சொல்லுங்க. அந்த மனசுல வந்து இது ஒரு 3 வருடமா நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். 3 வருஷமா டாக்டர் செக் பண்ணிருக்கேன். எனக்கு மனசுல வந்து மைண்ட் வாய்ஸ் வந்துட்டே மேடம். இது எதனால ஆரம்பிச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த இன்டர்நெட்ல இந்த வாட்ச் பண்றோம்ல அந்த மைண்ட் ரீடிங் சொல்லி மைண்ட் பாக்குறது இன்னொரு மனநிலை தெரிஞ்சுக்க சொல்றாங்களா மேடம்? ஹலோ சொல்லுங்க பாலமுருகன். மேடம் அது தெரிஞ்சுக்கிறாங்க. அதை வந்து எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியாததுனால அவங்க நம்ம மைண்ட்ல உள்ள கூட அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கறது எனக்கு மனசுல ஒரு ஆழமா பதிஞ்சு மேடம். இது வந்து நம்மள எப்போ ஃபாலோ பண்றாங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கறதுனால மொபைல பார்த்த உடனேயோ இன்டர்நெட் கம்ப்யூட்டரை பார்த்தாவே நம்ம மனக்குழப்பங்கள் ஜாஸ்தி ஆயிடுது. இப்ப லைவ்லயே பார்த்தா கூட யாரோ இப்ப நல்ல மனிதன்கிட்ட பேசும்போது கூட ஒரு சாதாரண திட்டுற மாதிரியே மனசுல குழப்பம் வருது. அப்படிங்கிறப்ப எனக்கு என்னன்னு எனக்கு அது புரியாத ஒரு புரியாது. நம்மளும் இப்ப என்னை மட்டும் தோற்றி வாட்ச் பண்ற மாதிரி ஒரு பிரியாத எனக்கு அறியாதனால எனக்கு குழப்பம் வருதுங்கிறத நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் மேடம். அதனால வந்து டாக்டர்கிட்ட போய் நான் கவுன்சிலிங் போனேன். இது வந்து சார் இந்த மாதிரி பண்றாங்க, இந்த மாதிரி எனக்கு தோணுது சார், செல்ஃப் மொபைல பார்த்தா அந்த மாதிரி தெரியுது சார் அப்படின்னா இது வந்து என் மனநிலை எப்படா இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நான் உனக்கு மனநிலை சரியா அமையலாட்டா உங்க மைண்ட் வாய்ஸ் நான் ஏற்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் வந்துகிட்டே இருக்கு. எனக்கு யார்கிட்ட பேசும்போது கெட்ட வார்த்தைகள் பேசுற மாதிரியோ அவமானமான வார்த்தை பேசுற மாதிரியோ எனக்கு சொல்றது பக்கத்து வீட்டுக்காரங்க அதெல்லாம் சங்கடப்படமா ஒரு வார்த்தைகள் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு மன பக்கத்துல வந்துருந்தோம். ஆக்சுவலா வந்து டாக்டர் 2 lakhs வரை நான் செலவாயிடுச்சு மேடம். வந்து நான் மனசு வேதனையில இருக்கேன். நான் வந்து என்னால அவங்களுக்கு நான் உங்கள்ட்ட கேட்கிறேன் மேடம். ஒரே ஒரு வார்த்தை மேடம். அதாவது ஒன்னும் உடம்புல அளவுல ப்ராப்ளம் இருக்கா அது ஓகே நம்ம சொல்லலாம். இது வந்து மனசளவுல ஒரு பாதிப்புன்னு சொன்னா மாத்திரைகள் கொடுத்து தூங்கதான் விடுவாங்களோ தவிர தூங்கி எந்திரிச்சு ஒன்னா அடுத்த செகண்ட் அந்த கெட்ட வார்த்தைகள் கற்பனைகள் அவமானமான வார்த்தைகள் அப்படிங்கிறது வந்துருது. அப்ப அது என்ன நம்மளை பத்தி ஏதோ நான் டிவி டெக்னீஷியனா இருக்கேன் அப்படி அதை புரிஞ்சுக்க முடியல மேடம். அது என்னதான் புரிஞ்சுக்கிறதுனாலவே மனக்குழப்பங்கள் ஜாஸ்தி ஆயிருச்சு. அது வந்து டிப்ரெஷன் ஆகி எனக்கு புரிஞ்சுக்க முடியல மேடம். வந்து இப்ப பாலமுருகன் எனக்கு செலவினங்கள் அதிகமாயிடுச்சு. இப்ப எப்படின்னா இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் மேல ஆகும் அப்படிங்கிறப்ப வேணும்னே ஒரு குழப்பங்கள் வருது. பாலமுருகன் இது உங்களுடைய எண்ணமா இல்ல மத்தவங்க இந்த மாதிரி சொல்றாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? என்ன சார் இந்த மாதிரி நினைக்கிறீங்க இல்லையா செல்போனை பார்த்தோம் அதெல்லாம் அது உங்களுடைய எண்ணமேவா மத்தவங்க யாரும் நம்மளுக்கு செய்வாங்க அப்படின்னு தோணுதா? இல்ல சார் ஆனா மத்தவங்க நம்ம தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறப்பே அது வந்து மனநிலை பயங்கரமா வருது சார். அருமாவும் வருது. இல்ல மத்தவங்க அவமானமான வார்த்தைகள் அசிங்கமான வார்த்தைகள் அத மாதிரி இப்ப பேசிருக்கீங்களா? இப்ப மாதிரி யாரு கூட இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் அது மாதிரி ஏதாவது பேசிருக்கீங்களா? பேசவே இல்லை இவ்வளவு நாளும் பேசினோன்னு பயம் தானே இருக்கு. ஆமா சார் இல்ல சார் பேசுற மாதிரி அதாவது பேசுற மாதிரி பயம் வருது. அவ்வளவுதான் பயம். ஆனா மனசுக்குள்ளதான் பேசுறோம், வெளியே பேசுறது கிடையாது. இது வந்து நாங்க இங்கிலீஷ்ல வந்து அப்சஷன் சொல்றோம் பாலமுருகன். அதாவது என்ன நம்ம இதை பண்ணிடுவோமோ, அதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கத்தி எடுத்து குத்திடுவோமோ அந்த மாதிரி ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்கும். நம்ம ஏதாவது கெட்ட வார்த்தை பேசிடுவோமோ, நம்ம கண்ட்ரோலை மீறி பண்ணிடுவோமோ என்ற வார்த்தைகள் சம்டைம்ஸ் இது வரும் உங்களுக்கு. இது வந்து நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகும் முதல்ல குறைக்கணும். அதே மாதிரி இத மாதிரி எண்ணம் வரக்கூடாதுன்னு தடுக்க கூடாது. அந்த எண்ணம் வந்தா வந்துட்டு போகுது. எண்ணம் என்பது மனுஷனுக்கு இந்த உலகத்துல யாராலும் எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. எண்ணம் என்பது ஒரு ஊட்டு மாதிரி அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்கும். நீங்க ஒரு எண்ணத்தை ஸ்பெசிபிக்கா பிளாக் பண்ணீங்கன்னாதான் அது அணைக்கட்டுற மாதிரி தேங்கி நிற்கும், ரொம்ப பூதாகரமா ஆகும். நீங்க மாத்திரை சாப்பிடுறீங்க, இந்த எண்ணத்தை தடுக்காம அதை ஆட்டோமேட்டிக்கா விட்டுட்டீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல அந்த எண்ணம் வந்து உங்களுக்கு வலுவிழுந்து போயிடும். உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி வராது. நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. எண்ணம் வரக்கூடாதுன்னு பிரிவென்ட் பண்ணாம எண்ணம் வந்தாலும் நீங்க ஒன்னும் பண்ணல. சோ இது வந்து நீங்க பண்ணவும் மாட்டீங்க. இது கண்டிப்பா இந்த வியாதியில பண்ணவும் மாட்டாங்க. அவங்க நினைப்பாங்களே தவிர பண்ண மாட்டாங்க.
சோ நீங்க என்ன பண்ணுங்க, எண்ணத்தை இனிமேல் கண்ட்ரோல் பண்ணுவதை விட்டு வேற ஏதாவது அந்த எண்ணம் வரும்போது வேற ஏதாவது டைவர்ஷன்ஸ்க்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணு கூட சொல்லலாம், அவர் ஏதாவது சத்தமா பாட்டு பாடலாம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணி பாருங்க, ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க, யோகா பண்ணுங்க. இதனுடைய தாக்கங்கள் கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும். வசந்தி பாபு, பாலமுருகனோட இந்த பிரச்சனை. பாலமுருகன் டாக்டர் சொன்ன மாதிரியே நாங்க என்ன சொல்லுவோம்னா, உங்களுடைய மனதை வேற நிலைக்கு எடுத்துட்டு போறது. இந்த எண்ணங்கள் வர்றப்போ அது ஃப்ரீயா இருந்தாலும் இந்த எண்ணங்கள் வரும். எண்ணத்தை வரவிடாம பிடித்த நண்பர்களோ இல்ல உங்களுக்கு பிடிச்சமான ஒரு மியூசிக்கா இருக்கட்டும், ஒரு எங்கேயாவது போனீங்கன்னா குழந்தைகளாக பிடித்த வேலைன்னு சொல்லி உங்களுக்கு எண்ணங்களை மாற்றினீங்கன்னா, பாசிட்டிவ் திங்கிங் கொண்டு போனீங்கன்னா நிச்சயம் இந்த மாதிரி எண்ணங்கள் வர்றதுக்கு இடமே இருக்காது. இது ஒரு நாள்ல உடனே வராது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா 1 வாரம் 4 நாள் 2 நாள் போய் ஒரு நாள்ல இந்த விஷயங்கள் இல்லாம போயிடும். நீங்களே நினைச்சு பார்த்து நம்ம இப்படி இருந்தோமா நினைச்சு பார்க்க நிலைமையில் வந்தாலும் வரலாம். அதனால நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. உங்களை எண்ணங்களை நெகட்டிவ் சைடு போகாம பாசிட்டிவ் சைடு கொண்டு போனீங்கன்னா இந்த எண்ணங்கள் உங்களை விட்டு சீக்கிரம் விலகி ஓடிவிடும். பாலமுருகன் டாக்டர் அப்புறம் வசந்தி பாபு சொன்ன ஆலோசனைகள் எல்லாம் எடுத்துக்கோங்க. அது மாதிரியான முயற்சிகளையும் நீங்க பண்ணி பாருங்க. நிச்சயமா இப்ப உங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனை சரியா போயிடும். அடுத்ததா பெங்களூர்ல இருந்து ரங்கராஜன் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் ரங்கராஜன். வணக்கம் மேடம். சொல்லுங்க ரங்கராஜன். இப்போ ஒண்ணும் இல்ல, எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு சில திருத்தங்கள் எனக்கே புரியாம இருக்கு. நான் பண்ற விஷயங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம் தான். வீட்டுல பாத்தீங்கன்னா என்னை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்ல. நான் என்ன பண்ணாலும் தப்பாவே எடுத்துக்கிறாங்க. சரி. அதே மாதிரி நான் பாத்தீங்கன்னா எப்பவுமே சரியா இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி. வீட்டுல பாத்தீங்கன்னா எங்க வீட்டம்மாவே எனக்கு புரிஞ்சுக்கிறது கிடையாது. பசங்க வீட்டுல உள்ளவங்க யாருமே நான் நல்லதான் வீட்டுல எல்லாருக்கும் செய்ய நினைப்பேன். அதனால அவங்க அதை நல்லதா நான் செய்யறதா புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. எந்த மாதிரியான விஷயங்களை அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க ரங்கராஜன்? எல்லா விஷயத்திலயுமே பாத்தீங்கன்னா நான் ஒரு நல்லது சொல்லுவேன் வீட்டுல, இல்ல அத நல்லது இல்ல இது இல்ல நான் சொல்றதை ஏத்துக்க மாட்டாங்க. அதாவது பண பிரச்சனை எல்லாம் எதுவும் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா என் வேலை செய்யறவங்களே எடுத்துங்களேன், என் கீழே வேலை செய்யறாங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நான் நல்லது பண்ணுவேன், லீவ் கொடுத்தேன், எல்லாம் கொடுத்தேன், எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தேன். ஆனா இருந்தாலும் அவங்க அந்த அளவுக்கு என்னை நல்லதா நினைக்க மாட்டாங்க. சரி. இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எங்க வீட்டம்மா எடுத்துக்கிட்டே வச்சீங்களா என்னை நம்புறதே கிடையாது. என்னை சீக்கிரமா விட்டுட்டு வேற ஏதாவது கல்யாணம் பண்ணிடுவேன். இந்த மாதிரி பல விஷயங்கள் மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் இல்லைன்னு சொன்னாலும் நம்புறது கிடையாது. இல்ல என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் என்னை விட்டுட்டு போயிருவேன் அப்படின்னு. கையில பணம் காசு நிறைய இருக்குது, நீ என்ன வேணாலும் பண்ணிடுவேன், எது வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் அந்த மாதிரி பண்றது இல்ல. ஆனா அவங்க மனநிலையில அந்த மாதிரி என்னை பத்தி தப்பா என்னை நடத்திட்டு இருக்கிறாங்க. சொல்லுங்க ரங்கராஜன். அதான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன். நானே ஏற்கனவே ஒரு மனநல மருத்துவரை பாக்கணும்னு நினைச்சேன். ஒருவேளை நான் பண்றது தப்பா அப்படின்னு. வீட்டை பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் வீட்டுக்குள்ள போனேன்னு வைங்களேன், வீட்டு கிளீனா இருக்கணும்னு நினைப்பேன். ஆனா வீட்டுல கதை முட்டன்னு போட்டு வச்சிருப்பாங்க. இவ்வளவு அதிகமா நம்ம செலவு பண்ணி வீடு கட்டி வீடு இருக்கு, அது கொஞ்சம் கிளீன் பண்ணி வைன்னு சொன்னா கோவப்படுவாங்க. இப்படிதான் இருக்கும் வீடு அப்படின்வாங்க. இல்ல ஒருவேளை நான் அதெல்லாம் சொல்லக்கூடாதா, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுமா அப்படிங்கறது எனக்கு தெரியாது. சரிங்க. வசந்தி பாபு. ரங்கராஜன், நீங்க சொல்றது நல்லா புரியுது. ஏன்னா உங்களோட எண்ணங்களும் மனைவியோட எண்ணங்களும் வேறுபடுது. அதுதான். ஏன்னா நீங்க எதை நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அது சாதாரண விஷயமா இருக்கும். கெட்டதும் கிடையாது, சாதாரண விஷயமா இருக்கலாம். அதை நீங்க திருப்பி திருப்பி சொல்றப்ப அவங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாங்க. அதனாலதான் 2 பேருக்கு இப்படிப்பட்ட மாறுபட்ட எண்ணங்கள் வருது. நிச்சயமா உங்களை பிடிக்காம இருக்காத உங்களை பிடிக்கும். ஆனா நீங்க வீட்டுக்கு வந்த உடனே ஏன் இப்படி வச்சிருக்கேன்னு கோவப்படாம பொறுமையா உட்காந்து நீங்களே கூட லேசா எடுத்து வைக்கலாம், சொல்லி புரிய வைக்கலாம். அதே மாதிரி உங்க மனைவியும் யாராவது தெரிஞ்சவங்ககிட்ட ஆக்சுவலா டாக்டர்கிட்ட போகணும்னு அவசியமே கிடையாது. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு பிடிச்சமானவங்ககிட்ட சொல்லி இது மாதிரி நான் ஆசைப்படுறேன், அது மாதிரி உங்க ஒய்ஃபும் உங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். அது உங்களுக்கே தெரியாதா என்ன ஒய்ஃப் எதிர்பார்க்கறாங்க, எதுல நீங்க நினைக்கிறீங்க நான் தான் வீடு வாங்கி கொடுத்திருக்கேன், அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி கொடுக்கறேன், கார் இருக்குது, எல்லாம் இருக்குதுன்னு. அதையும் மீறி உங்ககிட்ட ஏதோ எதிர்பார்ப்பு அவங்களால சாட்டிஸ்ஃபை ஆக முடியாததுனாலதான் இந்த மாதிரி எண்ணங்கள் மாறுபடலாம். இதனால இது சின்ன விஷயம் அதனால உங்களுக்கே தெரியும். நீங்க இவ்வளவு நல்லவங்களா இருக்குங்காட்டிதான் இது கேரி அவுட் ஆகி போயிட்டே இருக்கு. அவங்களும் நல்லவங்களா இருக்கிறதுனாலதான் கேரி அவுட் ஆகி போயிட்டே இருக்கு. 2 பேரும் உட்கார்ந்து மனசு விட்டு பேசுனீங்கன்னா இதுக்கு டாக்டர் தேவையில்ல, வேற யாரும் தேவையே கிடையாது. மனசு விட்டு பேசுனீங்கன்னா எனக்கு இப்படி வேணும்னு ஆசையா இருக்குமா அப்படி நீங்க சொல்லுங்க. அவரும் நீங்க எங்க கோச்சு சொல்றீங்க, நீங்க இப்படி சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னா இதுக்கு சின்ன முடிச்சு அதை ஈஸியா 2 பேருமே பிரிச்சுட்டோம்னா குடும்பம்ன்ற வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போகும். அதனால அதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களோட பிரச்சனைக்கு சீக்கிரம் தீர்வு கிடைக்கும். பொன்மலையில இருந்து பாஸ்கர் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் பாஸ்கர்.
வணக்கம் மேடம், டாக்டர் பேசுறேன் மேடம். பேசலாம், சொல்லுங்க பாஸ்கர். தங்கச்சி 35 வயசு ஆகுது மேடம். சரி. 20 வயசுல அவங்களுக்கு இந்த மனநிலை பாதிப்பு வந்துச்சுங்க. சரி. இப்போ ஒரு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த 6 மாசமா ஒரு 35 வயசாதான் ஒரு சைல்டு பிஹேவியர் தான் இருக்கு அவங்களுக்கு. சரி. பெண்மைங்கிற அந்த இதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பப்ளிக்ல வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. நம்ம ஒரு பொம்பளைங்கிற அந்த உணர்வே இருக்க மாட்டேங்குது அவங்களுக்கு. மாத்திரையெல்லாம் கண்டினியூவா கொடுத்துட்டு தான் வரேன். இதுக்கு அவங்க திருப்பி எப்படி இந்த பழைய நார்மலுக்கு வருவாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். கண்டிப்பா பாஸ்கர் சார், இது வந்து 20 வயசுல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த வியாதி வந்து ஸ்கிசோஃப்ரீனியான்னு வியாதி தான். ஏன்னா இவ்வளவு நாள் லாங் டூரேஷன் இருக்கறனால இந்த வியாதி ஸ்கிசோஃப்ரீனியா. நீங்க தொடர்ந்து கண்டிப்பா மாத்திரை கொடுங்க. ரெண்டாவது சில விஷயங்கள் நீங்க சொல்றீங்க இல்லையா, அதாவது அவங்க வெளியில போய் ட்ரெஸ் அவுத்துறாங்க, ஏன்னா அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த மனநிலை உள்ளவங்களுக்கு அது ஆம்பளை பொம்பளை எல்லாம் இல்ல, அவங்களுக்கு அந்த வித்தியாசம் இல்ல. அவங்களுக்கு அந்த பிரெயின் உள்ள ஆக்டிவிட்டிஸ் இல்லாதனால எல்லா இடத்துலயும் போய் எப்படினாலும் நடந்துக்குவாங்க. சோ குழந்தை மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வளர்ச்சி விகிதம் இப்போதைக்கு ஒரு 5 வயசு குழந்தை மாதிரி தான் இருக்கும். சோ நீங்க தான் அதை கொஞ்சம் பொறுப்பா பாத்துக்கணும். ஏன்னா பெண் குழந்தையினால நீங்க கொஞ்சம் பொறுப்பா பாத்துக்கொள்ள வேண்டியிருக்கும். எந்த இடத்துல வெளியில தனியா விடணும், எந்த இடத்துல தனியா விடக்கூடாது, அதெல்லாம் நீங்க தெரிஞ்சு கண்டிப்பா இருக்கணும். மாத்திரையை வந்து தொடர்ந்து சாப்பிட வேண்டியது இருக்கும். நீங்க 15 வருஷம் தொடர்ந்து கொடுத்த பிறகும் இன்னும் நீங்க சரியாகலன்னா இன்னும் லைஃப் லாங் இந்த மாத்திரை கொடுக்க வேண்டியது இருக்கும். சம்டைம்ஸ் மாத்திரைகள் வேலை செய்யாதுன்னா வேற மாத்திரை கொஞ்சம் மாத்திக்கலாம். நீங்க டாக்டர்கிட்ட போய் காமிச்சு வேற மாத்திரையோ இல்ல டோஸோ கொஞ்சம் கூட்டி கொடுத்தீங்கன்னா சிம்டம்ஸ் நல்லா குறையும். சோ பட் தொடர்ந்து கொடுக்கணும். நம்ம தூக்கம் இல்லாம இருக்கக்கூடாது. தூக்கம் இல்லாம இருந்தாங்கன்னா பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கும். சோ தூக்கம் இல்லாம இடத்துக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ போய் கூட்டு போறது, கோயில் விழா கூட்டு போறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும். பாஸ்கர், டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுடைய சகோதரிக்கு இருக்கிற இந்த பிரச்சனைக்கு நீங்க எந்த மருத்துவர்கிட்ட பாத்துட்டு இருக்கீங்களோ அவங்க கிட்டே போய் பார்த்து இன்னும் எனக்கு இதே மாதிரியா இருக்காங்க, இதை விட பெட்டர் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா மாற்று வழிகளை அந்த மருத்துவரை நிச்சயமா உங்களுக்கு சொல்லுவாங்க. வசந்தி பாபு, இப்ப இவர் சொன்னார் இல்லையா 15 வருஷமா வந்து நான் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப ரொம்ப நாள் அப்படி இருக்கும்போது வீட்டுல இருக்கிறவங்க அந்த மாதிரியான மனநிலை பாதிக்கப்பட்டவங்களை எப்படி வந்து கேர் பண்ணிக்கணும்? ஆக்சுவலா அது ரொம்ப கஷ்டம். என்னன்னா அவங்க பாதிக்கப்பட்டவங்களை விட கூட இருக்கவங்க தான். சோ ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறதே தெரியாது. சோ மெயினா வந்து கவுன்சிலிங் பண்றதா இருந்தாலே வந்து கூட இருக்கவங்க, அது அம்மாவாகட்டும் அண்ணனாகட்டும், கூட இருக்கவங்களுக்கு தான் பெரிய பிரச்சனையா இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கீங்களே, வெளியே கூட்டிட்டு போலாமே. வெளியே கூட்டு போறப்ப சில சமயம் நல்லா இருப்பாங்க, சொல்ல முடியாது. சில சமயம் அவங்களுக்கு டாக்டர் சொன்ன மாதிரி அவங்களோட இதுல மாறுதல் ஏற்படுறப்போ வந்து என்ன பண்றோம், எங்க இருக்கிறோம், தான் ஆனா பெண்ணான்ற விஷயமே மறந்து போயிடும். அதனால வந்து என்ன பண்ணலாம், அந்த குழந்தைகளை தன் இடத்திலேயே தனக்கு தெரிந்த இடத்திலேயே கூட்டு போய் தன் தெரிந்த ஆட்களோட பழக வச்சு கொண்டு வந்தா அந்த பெண்ணுக்கும் வந்து ஒரு கஷ்டம் இருக்காது. ஆனா அதே நேரம் வந்து அந்த குழந்தைகளுக்கு மருந்து கொடுக்கணும். கூட இருக்கவங்களுக்கு மென்டல் மெச்சூரிட்டி ரொம்ப தேவை. அவங்க ஹேண்டில் பண்றதுக்கு தைரியம் சொல்றதா, அது என்ன பண்றது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து அந்த பொண்ணை கவனிக்கிறத பத்தமா உற்றார் உறவினர் சொல்ற வார்த்தைகள், அந்த வீட்டுல இருக்க ஒருத்தம் பண்றது, அது எல்லாமே வந்து மன அழுத்தம் வரும். சோ எனக்கு அந்த பெண்களை விட பெண் கூட இருக்கவங்களுக்கு மன தைரியத்திற்கு நிறைய நம்ம வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும். நிறைய விஷயங்கள் பண்ணி அவங்கள காப்பாத்தினாதான் அவங்க இவங்களை காப்பாற்ற முடியும். சோ நான் நினைப்பேன் அவங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குன்னு நினைப்பேன். அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது நிச்சயமா. அடுத்ததா சென்னையில இருந்து முஷா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் முஷா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. டாக்டர் கிட்ட பேசலாமா? பேசலாம், சொல்லுங்க. என்னோட ஹஸ்பண்ட் பத்தி தான் எனக்கு டவுட். சரி. ஆக்சுவலா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ஒரு வீட்டுல வாடகை வீட்டு தான் தங்கி இருந்தோம். பக்கத்து வீட்டுல வந்து ஒரு பொண்ணு கூட ஒரு ரிலேஷன் ஆயிட்டு அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகி முடிஞ்சு போச்சு. நானும் அதை மறந்துட்டு இப்ப 2 பேரும் ஒன்னாதான் இருக்கோம். இப்ப நான் வந்து 9 மாசம் நான் பிரெக்னெண்டா இருக்கேன். ஆனா இப்ப ரீசெண்டா ஒரு 1 வீக் முன்னாடி அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து ஒரு பிரச்சனையாச்சு. 2 பேர் அத கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு கொத்தனார் இருப்பாங்க, எலக்ட்ரிஷியன் இருப்பாங்க. இவங்க 2 பேருக்குள்ள ப்ராப்ளம் ஆயிருக்கு. ஆனா இந்த ப்ராப்ளத்துல சண்டை வந்துதான் அவர் என்கிட்ட சொன்னாரு. அந்த சண்டையில வந்து இவரை போட்டு அடிச்சிருக்காங்க. ஆனா அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க எல்லாரும் வெளியே வந்தாங்கன்னா ஒரு கார்ல வந்தாங்களாம். அந்த கார்ல வந்தவங்க இவங்களை அடிச்சுட்டு சம்பந்தமே இல்லாம அடிச்சுட்டு போயிட்டு இவர் என்கிட்ட சொல்றாரு. இது நம்புற மாதிரி இல்ல. இன்னொன்னு அங்க வந்து ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஏதோ ஒரு பொண்ணு வந்து பொம்பளை வந்து தப்பு பண்ணாங்க. அந்த தப்பு பண்ணவனை அடிக்க வந்த ஆளுங்க வந்து
எங்களை அடிச்சுட்டு போயிட்டாங்க, மாத்தி அடிச்சுப்ப. யாராவது தப்பு பண்ணவங்கள அடிக்க வர்றவங்க வராங்க, அது எப்படி மாத்தி அடிச்சுட்டு போவாங்க? இதுல என்னால அவர்கிட்ட கேட்க முடியல. அவர் வேலை செய்யறது ரொம்ப தூரம். என்ன பக்கத்து வீட்டுல வச்சுக்கிட்டே இவ்வளவு ஒரு துரோகம் பண்ணும்போது என்ன வச்சுட்டு இவ்வளவு தூரம் இருக்கும்போது ஏன் அந்த அடியை இவரதான் அடிக்க வந்தாரோன்னு எனக்கு தோணுது. அந்த தப்பு இவராதான் பண்ணிருக்கலாமா? இன்னொரு பக்கம் அப்படி ஒரு விஷயம் அங்க நடந்திருந்தா இதை என்கிட்ட சொல்லாமலே ஒரு மறைச்சிருக்கலாமே அப்படியும் தோணுது. எனக்கு இது யோசனை என்னை பத்தி எனக்கு பெருசா எனக்கு ஒன்னும் மன கஷ்டம்னு சொல்ல முடியல. இது இப்படிதான் அப்படின்னு நான் விட்டுட்டு நான் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறேன். ஆனா என்னை பத்தி ஒரு விஷயமும் அவரு ஒரு ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்காருன்னு சொல்லலாம். நான் என்ன பண்ணாலும் அவருக்கு தெரியுது, எல்லாமே நான் சொல்றேன், நான் பேசுறேன், அதனால எல்லாமே அவருக்கு தெரிஞ்சது. ஆனா அவரை பத்தி எனக்கு இதனாலதான் இவர் இப்படி பண்றாரு, இதுக்காகதான் இந்த காரணம் இருக்கும்னு என்னால அவரை பத்தி ஒரு தப்பு பண்றாருன்னா என்னால அதை தெரிஞ்சுக்க முடியல. உங்களுக்கு திருமணமாயி எவ்வளவு வருஷம் ஆச்சு முஷா? எனக்கு 9 வருஷம் ஆகுது. சரிம்மா, ஓகே டாக்டர். உஷாமா, 2 விஷயம் இருக்கு. அதாவது உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா உங்களுடைய ஆளுமையில சம்டைம்ஸ் நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணிக்குவோம். சில பேருடைய ஆளுமை வந்து அவங்க ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க விஷயம் அவங்களுக்குள்ளே வச்சுக்குவாங்க. சோ அவர் ஷேர் பண்ணிக்க மாட்டேக்காரு. சோ நீங்க 9 வருஷம் சேர்ந்து வாழ்ந்துட்டீங்க. இது கண்டிப்பா நீங்க அவரை நல்லா புரிஞ்சுக்கணும். 2வது, ஒருத்தரை வந்து செய்த தப்பையே நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில அடுத்த ஸ்டேஜ் போகவே முடியாது. சோ உன் கணவர் என்பவர் பிளஸ் தப்போட சேர்த்து ஹோலாதான் நீங்க பாக்கணுமே தவிர நீங்க கணவர் மட்டும் என் கணவர் தப்பே இல்லாத ஒரு கணவர் அப்படின்னு நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா சந்தேகம் வந்துட்டே தான் இருக்கும். திருப்பி அவர் செய்யற ஒவ்வொரு வேலையுமே உங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தும். சோ பழச நீங்க மறந்துடுங்க. இப்போது கணவரை முழுமையா ஏத்துக்க புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் முழுமையா ஏத்துக்கிட்டீங்கன்னா அவர் செய்யற தப்பு பெருசா உங்களுக்கு தோணாது. உங்களை எப்படி அவரை புரிஞ்சுக்கிட்டாரோ அத மாதிரி அவரை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழிகளோ அதை யோசிங்க. வந்தவன குறைகளே பேசாம அவர்கிட்ட இருக்க நிறைகளை பேசுங்க, அன்பை பகிர்ந்துக்கோங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா அவர் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவாரு. உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சோம் அவரை பத்தி. திருப்பி பயப்படவே தேவையில்லை. நீங்க உஷா டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க பழைய விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு உங்க கணவர் இப்ப அப்படி சொல்றாரு அப்படின்னா ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சந்தேகப்படாதீங்க. அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே நம்புங்க. உங்களுக்கு மனசுல ஏதாவது குழப்பங்கள் இருந்தா அதையும் நீங்க அவர்கிட்ட மனம் விட்டு பேசலாம். அடுத்ததா கோவையில இருந்து ராஜ்குமார் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் ராஜ்குமார். வணக்கங்க. சொல்லுங்க ராஜ்குமார். எனக்கு எப்படிங்கன்னா ஏதோ ஒரு திடீர்னு ஏதோ பிரச்சனை சண்டை. ஹலோ சொல்லுங்க ராஜ்குமார். அப்படி பாத்தீங்கன்னா அந்த மைண்ட்ல எந்த விஷயம் வந்து யோசிக்க திடீர்னு வரவே மாட்டேங்குது. என்ன பேசணும்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்க. நார்மலா இருந்துச்சுன்னா ஒன்னும் தெரியல. அதான் பிரச்சனைங்க பேசும்போது அந்த சரியான ஞானம் கரெக்டா வர மாட்டேங்குது. இந்த என்ன பேசணும் மைண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா அப்படியே ஆஃப் ஆயிருங்க. சரி, மற்றபடி வேற என்ன புரிய மாட்டேங்குங்க. அதுக்கு என்ன ப்ராப்ளம் மைண்ட்னால பண்றதுனால. நீங்க கொஞ்சம் உங்க பிரச்சனை என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா ராஜ்குமார்? சரியா புரியல. அதாவது இப்ப எந்த விஷயம் வந்து சரியா புரிஞ்சு கொள்ள முடிய மாட்டேங்குதுங்க. அதாவது ஏதோ ஒரு பிரச்சனை நேரத்துல வந்துன்னா அது என்ன விஷயம் புரிஞ்சு கரெக்டான விஷயத்த பேச முடிய மாட்டேங்குது. சரி, ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா மத்திய சந்திக்கும்போது அது மைண்ட் வந்து அப்படியே ஆஃப் ஆன மாதிரி எதுவுமே மைண்ட்ல ஓட மாட்டேங்குது. சரிங்க, எவ்வளவு நாளா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு ராஜ்குமார்? இது மதந்தே இருக்கு சின்ன வயசுல. சரிங்க, சின்ன வயசு. ராஜ்குமார், இப்ப நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமாங்க, பைக் மெக்கானிக். சரி, ஓகே ராஜ்குமார். நீங்க வந்து ஏதோ நினைவு வந்துட்டே இருக்குங்கிறீங்க. பட் உங்களால வந்து மனசை ஒன்றே படிக்க ஒன்றுனாதான் உங்களால எந்த விஷயமே பண்ண முடியும். சரிங்களா? தேவையில்லாத எண்ணங்கள் வந்து நிறைய உள்ள வருது. அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. இப்ப நீங்க வந்து படிச்சு முடிச்சு ஒரு மெக்கானிக்கா இருக்கிறீங்கன்னா உங்களால பண்ண முடியும். உங்கள்கிட்ட அந்த பவர் இருக்கு, உங்களோட செல்ஃப் கான்பிடன்ஸ் வேணும். சரியா? ஏதோ அது வருது இது வருதுன்னு சொல்லுங்க, என்னன்னு உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. சரிங்களா? உங்களால பண்ண முடியும்ன்ற எண்ணம் வரணும். ஏன் நிறைய எண்ணங்கள் நிறைய விஷயங்கள் உங்க மனசுல வருதுன்னா உங்களால எப்படி வந்து பிசிக்கலா ஃபிட்னஸ் சொல்றாங்களோ மென்டல் ஃபிட்னஸ் சொல்லுவாங்க. நீங்க கண்ட விஷயங்களை இது பண்ணாம உங்களை வந்து மென்டல் அந்த ஐ மீன் என்ன சொல்றது, அதுக்காக ஒரு யோகா மெடிடேஷன் ஏதாவது பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தேவையில்லாத குழப்பங்கள் இருக்காது. மனதும் நீங்க சொல்றத வந்து மனசு சொல்றத கேட்க முடியும். ஏன்னா சில விஷயங்கள் வந்து தேவையில்லாம குழப்பமா இருக்கும். நீங்க சின்ன சின்ன எக்ஸசைஸ் வந்து ஒரு வாக்கிங் போலாம், ஜாகிங் போலாம், இல்லாட்டினா ஒரு யோகா மெடிடேஷன் பண்ணீங்கன்னா மனம் தெளிவுபடும். தெளிவுபடுறப்ப எந்த விஷயங்களும் உள்ள போட முடியும்.
நீங்க குழப்பமா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு எந்த விஷயமும் புரியவும் இல்ல, எடுத்துக்கவும் முடியல, அப்ளை பண்ணவும் முடியல. சோ அப்படி 3 விஷயமும் பண்ணலாம். புரிதல், அப்புறம் செய்யறது, அது அப்புறம் அப்ளை பண்றதுக்குன்னா தெளிவான மனது. தெளிவான மனதுக்கு சில தெரபிஸ் இருக்குது. அந்த தெரபிஸ் தான் மியூசிக்கா இருக்கலாம், ஒரு யோகாவா இருக்கலாம், மெடிடேஷனா இருக்கலாம், இல்ல பிடித்தமான நண்பனோட இருக்குது. இது மாதிரி மனதை ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த இடம் சலனம் இல்லாமல் நல்லா போகும். அங்க உங்களுக்கு புரிதல் வரும். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது தகுந்த மாதிரி அப்ளை பண்ண முடியும். அப்ப நீங்க சக்சஸ்ஃபுல்லாக வர முடியும். சரிங்களா ராஜ்குமார்? உங்களுடைய மனசு தெளிவாகிறதுக்கு நீங்க எல்லா விஷயத்தையும் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கறதுக்கு சில வழிமுறைகளை வசந்தி பாபு சொன்னாங்க. அது எல்லாத்தையும் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. அப்ப எல்லா விஷயங்களும் உங்க மனசுக்குள்ள போறது அது உங்களுக்கே தெரியும் கூடிய சீக்கிரமே. அடுத்ததா சென்னையில இருந்து பரணி நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் பரணி. குட் ஆஃப்டர்நூன்மா. நான் பையன் விஷயமா பேசணும். சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. பையன் +2 படிக்கிறான். கொஞ்சம் எப்பயுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன வயசுல இருந்தே பிடிவாத குணம் தான். அது சரி சின்ன பிள்ளைல இருந்தது சரியாயிடும் அப்படின்னு நினைச்சோம்னா இப்ப ரொம்ப ஸ்கூல் போறது பிரச்சனை, படிக்கிறது பிரச்சனை, ஸ்கூல் போக முடியாதுங்கிறது. அப்படி ஏதாவது ரொம்ப கூட்டிட்டு விட்டா கூட எனக்கு அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்கன்னு இப்படி ஏதாவது ஒரு டிமாண்ட் வச்சுக்கிட்டே இருக்கும். நைட்டு தூங்குறதே கிடையாது. செல்போனு, லேப்டாப் அப்படி இந்த மாதிரி விஷயத்திலேயே இருக்கும். சரி டாக்டர்கிட்ட யார்ட்டையாவது கூட்டிட்டு போவோம் அப்படின்னாலும் வீட்லயும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அந்த பையனும் வர மாட்டேங்கிறான். இது நான் மட்டும் தனிப்பட்ட முறையில போய் எதுவும் ஹேண்டில் பண்ண முடியுமா, இல்ல அவனுக்கு அது ஏதாவது மன பிரச்சனையா இல்ல பிடிவாத மனத்தால செய்யறானாங்கிறது கொஞ்சம் பிரச்சனை தெரியல. அதுக்குதான். சரிங்கம்மா. டாக்டர் மேடம், நீங்க சொல்ற மாதிரி நீ சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் செல்லம் கொடுத்ததுனால இந்த பழக்கம் அவனுக்கு அடமென்சி சின்ன வயசுல இருந்தே இருக்கும். சில குழந்தைங்களுக்கு நீங்க +2ல டக்குன்னு மாத்தோம்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நேற்று வரைக்கும் இன்னைக்கு மாறிடுவான் இன்னைக்கு மாறணும் அப்படி நீங்க நினைக்கவே கூடாது. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய அன்பு வேணும். முதல்ல ஃபர்ஸ்ட் நீங்க அவன்கிட்ட வந்தவனே ஸ்கூலு படிப்பு இதையே பேசிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை அதிகமாயிடும். சோ வந்தவன வேற விஷயத்துல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அவங்க கூட கொஞ்சம் அன்பா பேசுங்க. செல்போன் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றதுக்கான அறிவுபூர்வமான விஷயங்களை எடுத்து காட்டுங்க. இன்டர்நெட் அடிக்ஷன் ஆனா ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி விஷயங்களை அன்பா சொல்லி பாருங்க. சோ பிடிவாதம் கொஞ்சம் கொஞ்சம் குறையதான் அவர் இந்த மாறுவார். இது வியாதி ஒண்ணும் இல்ல, இது ஆளுமை, அதாவது என்னுடைய பர்சனாலிட்டி. சோ சின்ன வயசுல இருந்து இருக்குது. சோ அதே மாதிரி வீட்டுல கண்டிப்பா ஹஸ்பண்டோட ஒத்துழைப்பு கண்டிப்பா தேவை. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஒண்ணு வேண்டாம்னு சொன்னீங்கன்னா அவர் கொடுத்துருவார். இல்லன்னா மத்தவங்க கொடுத்துட்டாங்கன்னா அது யூஸ் இல்லாம போயிடும். சோ முதல்ல ஹஸ்பண்டையும் புரிய வைங்க. அதுக்கப்புறம் பையன்கிட்ட பேசி அன்பா பேசி சில விஷயங்களை புரிய வச்ச பிறகு கொண்டு வாங்க, நல்லா போயிடுவார். வணக்கம் ராமச்சந்திரன். வணக்கம் மேடம். சொல்லுங்க ராமச்சந்திரன். மேடம், ஒரு விஷயம் நம்ம மத்தவங்க சொல்ல போறோம்னா அந்த விஷயத்துல அவங்களால அதை விட்டு மற்ற விஷயத்த பேசிட்டு இருக்கோம் மேடம். அதே போல சரியா எடுக்க முடியல மேடம். ஒரு உடம்பு சரியில்லை பார்க்கலாம், இல்ல அந்த பார்க்கலாம், பார்த்தா நல்லா இருக்குமா, அங்க பார்த்தா நல்லா இருக்குமா, ஒரு மைண்டு கரெக்டாவே அப்படி இருக்கு மேடம். ஒரு மாதிரியாவே இருந்துட்டு இருக்கு மேடம். கரெக்டான டிசிஷன் இருக்கு. சரி. இன்னொன்னு அந்த மைண்டு நம்ம அடிக்கடி சின்ன சின்ன டென்ஷன் ஆகுது. என்ன ரீசன் எனக்கு தெரியும் மேடம். நானே ஒரு சில கவுன்சிலிங் போலாமா இருந்தேன் மேடம். எந்த மாதிரி விஷயத்துக்கு உங்களுக்கு டென்ஷன் ஆகுது ராமச்சந்திரன்? ஒரு வீட்டுக்கு வரணும், ஒய்ஃப் வீடு சரியில்லைன்னா ஏமா பெருக்கலாம் எதுனா சொல்லிட்டு அதனால டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. சரிங்க ராமச்சந்திரன். டாக்டர் ராமச்சந்திரனோட என்ன ப்ராப்ளம்? அதாவது ராமச்சந்திரன் சார், உங்களுக்கு இருக்கிறது ஆன்சைட்டி. அதாவது எல்லா விதத்திலயுமே ஒரு பதட்டம் இருக்கிறது. எல்லாத்தையும் நீங்க எல்லாமே கரெக்டா இருக்கணும், நான் இப்படித்தான் இருக்கணும், நீங்க ஆல்ரெடி ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க. அதாவது உங்களை எண்ணத்துல இப்ப இந்த டாக்டரை பாக்கணும்னா அவர் மேல முதல்ல நம்பிக்கை வேணும். முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அது இல்லாம இந்த டாக்டர் பார்த்தா சரியாகுமா இல்லாதன்னு முதலே ஒரு நெகட்டிவா போய் பாத்தீங்கன்னா அவர் எதை சொன்னாலும் உங்களுக்கு நம்ப முடியாது. சோ முதல்ல உங்களுக்கு இருக்கிறது முதல்ல ஆன்சைட்டி. ரெண்டாவது நீங்க சொன்ன வீட்டுல வந்தோடனே என் ஒய்ஃப் இப்படி சரியா வைக்கல அப்படிலாம் சொல்றது நாங்க அப்சஷன் பர்சனாலிட்டின்னு சொல்றோம். அதாவது நான் தான் கரெக்டா இருக்க முடியும், மற்றவங்களையும் கரெக்டா இருக்கும்னு நினைக்க எதிர்பார்க்க விடணும். நான் சில வேலைகள் இல்லைன்னா நான் நானே அந்த வேலையை பண்ணிக்கணும். என் மனைவியை ஃபோர்ஸ் பண்ணதில்ல, நானே அந்த வேலையை பண்ணிக்கிட்டோம்னா உங்களுக்கு சுலபமாகும். சோ உங்களுக்கு இருக்கிறது மன அழுத்தம் இல்ல, மன பதட்டம் தமிழ்ல சொன்னா நீங்க யோகா அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க. கொஞ்சம் ரிலாக்ஸேஷன், வாக்கிங் அந்த மாதிரி போங்க, கொஞ்சம் மியூசிக் கேளுங்க, ஓடுங்க. இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க ஆன்சைட்டி குறைய ஆரம்பிக்கும், உங்களுக்கு நம்பிக்கை உங்க மேல வர ஆரம்பிக்கும். அதனால நீங்க அதை பண்ணுங்க. நீங்க இது போட்டு குழப்பிக்காதீங்க. வேற பெரிய வியாதி உங்களுக்கு ஒன்னும் இல்ல.
ராமச்சந்திரன், உங்களுக்கு இப்ப இருக்க பிரச்சனைக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கறத டாக்டர் சொன்னாரு. ரிலாக்ஸ் பண்றதுக்கு சில வழிமுறைகளையும் சொன்னாரு. அது எல்லாத்தையுமே நீங்க பண்ணி பாருங்க. நிச்சயமா இந்த ப்ராப்ளம் உங்ககிட்ட இருந்து போயிடும். அடுத்ததா பெங்களூர்ல இருந்து ராஜன் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் ராஜன். வணக்கம் மேடம். சொல்லுங்க ராஜன். எனக்கு 60 வயசு ஆகுது. சரிங்க. வேலைக்கு போயிட்டு இருந்தேன். எனக்கு 60 ஆகுது. சரி. அதாவது ரொம்ப டிப்ரெஷன் மைண்ட் ஆகுது. எந்த வேலையும் செய்ய முடியல என்னால. இப்போ வீட்டுல சின்ன சின்ன வேலை செஞ்சா ரொம்ப டயர்ட் ஆயிடுறேன். சரி. அது மனம் தான் காரணம். எனக்கு வீட்டுல என் பிரதர்ஸ் 2 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த மாதிரி திங்கிங் எல்லாம் ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன். சரிங்க. அதான் இப்போ வேலைக்கு போயிட்டு இருந்தேன். திடீர்னு நின்னுட்டேன். திருப்பி அந்த ஆபீஸ் போற எண்ணமே வரமாட்டேங்குது. சரி. அதுதான் மனநல ஆலோசனை ஏதாவது கொடுக்க முடியுமா? சரி வசந்தி பாபு. வணக்கம் ராஜனையா. நீங்க சொல்றது இந்த என்ன வேலை பார்த்து காலை எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வந்து ஃபுல்லா ஓடிட்டு இருந்தது நிதானமா இருக்கும். இந்த மன பதட்டம் கட்டாயமா வரும். நீங்க இதுக்கு என்ன பண்ணலாங்கிறதுனா, ஒண்ணு உங்களை வந்து நீங்க வந்து பிஸியா வச்சுக்கிறது. ஏன்னா உங்க 60 வயசுல நிறைய வந்து அவங்களுக்கு வந்து அனுபவம் இருக்கும். நிறைய பேர் ஆபீசஸ்ல வந்து ஆலோசகர் தேவைப்படுறாங்க. நல்லா படிச்சு வயதானவர்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க வந்து அவங்க கன்சல்டன்டா கூப்பிடுற ஆபீசஸ் நிறைய இருக்கு. உங்கள அனுபவம் வந்து அவங்களுக்கு உபயோகப்படும். அந்த மாதிரி ஆபீஸ்ல நீங்க ஃபுல் டைம் ஒர்க்குக்கு போகாட்டினா கூட நீங்க வந்து ஒரு பார்ட் டைம் ஒர்க்கா போகலாம். அப்படி போக ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலையும் கிடைக்கும், உங்களுக்கு இந்த டிப்ரெஷன் தப்பிச்சுக்கலாம், பணமும் கிடைக்கும். இந்த மாதிரி அந்த மாதிரி வேலை பிடிக்கலன்னா ஒரு சின்ன டியூஷன் மாதிரி எடுக்கலாம், இல்ல ஒரு லைப்ரரி போய் பார்க்கலாம். இல்லாட்டா நீங்க இத்தனை வருஷம் பிஸியா இருந்ததுனால நிறைய ஃப்ரெண்ட்ஸ பார்க்க முடியாம, நிறைய வந்து ரிலேட்டிவ்ஸ் பார்க்க முடியாம இருந்திருக்கலாம். அதெல்லாம் நீங்க பிளான் பண்ணி போக ஆரம்பிக்கலாம். இது வந்து வேற ஒண்ணுமே இல்லையா. அதுல இருந்து வெளியே வரணும்னா நீங்க உங்களை வந்து ஃபுல் டைமா ஒர்க்குக்கு போற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி கிளம்பி காலை 9 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டு திருப்பி 6 மணிக்கு வர்ற மாதிரி, இல்ல மத்தியானம் 1:30 மணிக்கு வர்ற மாதிரி பண்ணீங்கனாலே பாதி விஷயம் ஓடி போயிடும். ரெண்டாவது மீதி இருக்க விஷயம் வந்து இத்தனை நாள் ஓடிட்டீங்க, இப்போ உங்களுக்கு அருமையான சான்ஸ். அந்த டைம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நீங்க எதை வந்து இழந்தீங்களோ நினைச்சிருப்பீங்க. ஒரு சின்ன சினிமாவுக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, ஒரு ஊருக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, கோயிலுக்கு போகணும், நிறைய நாவல் வந்து படிக்க முடியாம போயிருக்கும். அது மாதிரி விஷயங்கள்ல வந்து நீங்க போனீங்கன்னா சந்தோஷத்துக்கு சந்தோஷம், நீங்க விட்ட நிறைய சந்தோஷங்களை திருப்பி கிடைக்கலாம். இந்த 2 வகையிலும் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்க தனிமையும் போயிரும், உங்க டிப்ரெஷனும் போயிரும், நீங்க சந்தோஷமா இருக்கலாம். ஐயா ராஜன், நீங்க வசந்தி பாபு சொன்ன மாதிரி நீங்க இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில மிஸ் பண்ண விஷயங்கள் அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் யோசிச்சு பார்த்து இப்போ உங்களுக்கு இருக்கிற இந்த ஃப்ரீ டைம்ல அதெல்லாம் நீங்க செய்யறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளலாம். அடுத்ததா அறந்தாங்கில இருந்து புருஷோத்தமன் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் புருஷோத்தமன். ஆமா, நான் வந்து ஒரு குடிநோயாளிமா. சரிங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமா குடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு வயசு 64. சரிங்க. நான் திருச்சியில இதுக்காக ஒரு மருத்துவமனையில ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இது பண்ணி மருத்துவ இது எடுத்துக்கிட்டேன். சரி. ஒரு மனநல மருத்துவத்தை. அதுல இருந்து ஒரு 6 மாசம் குடிக்காம இருந்தேம்மா. சரி. அதுக்கப்புறம் ஒரு சில நண்பர்களோட சேர்ந்து வெளியே போறப்ப திரும்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரிங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே நாளடைவுல விரிஞ்சு ஒரு நாளைக்கு 2 தடவைங்கிற அளவுக்கு அதிகமாயிடுச்சுமா. சரிங்க. அதுக்கப்புறம் சென்னையில இருக்க டிடிகே ஹாஸ்பிட்டல்ல போய் சமீபத்துல ஒரு 6 மாசம் முன்னாடி வைத்தியம் பார்த்துட்டேன். சரி. அதுல இருந்து ஒரு மாசம் குடிக்காம இருந்தேன். அது குடிக்காம இருந்ததுனால எனக்கு ரொம்ப மனச்சோர்வு ஏற்பட்டு ரொம்ப நடக்க கூட முடியாத அளவுக்கு ஆனோன்னு அதை நிறுத்திட்டு குடிக்க ஆரம்பிச்சேம்மா. சரிங்க ஐயா. அதுக்கு அப்புறம் அந்த குடிக்கிற இன்னும் எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு ரொம்ப 2யும் மாத்தி மாத்தி இருந்ததுனால இதா வந்து திருச்சியில ஏபிசி மருத்துவமனையில மனநல மருத்துவத்தை வந்து திரும்ப நான் சிகிச்சை எடுத்துக்கிட்டேமா. சரி. அவங்க வந்து இந்த மாதிரி உடனடியே நிறுத்தாதீங்க, உங்களுக்கு ஆசைப்படுற நேரத்துல குடிச்சுக்கோங்க, உங்களுக்கு மனசுக்கும் மூளைக்கும் ஒரு போராட்டமே நடக்குது. அதாவது ஒண்ணு விட சொல்லி உங்க மனசு சொல்லுது, அதை விடக்கூடாதுன்னு இன்னொரு மனசு சொல்லுது. அந்த மாதிரி ஒரு போராட்டமா இருக்கு. சரி. அதனால நீங்க வந்து இதை வந்து முழு நேரம் சாப்பிட்டாங்க, உங்களுக்கு இஷ்டப்படுற நேரம் வீட்டுல வாங்கி குடிச்சிட்டு அந்த மாதிரி இந்த டேப்லெட் எடுக்கிறப்ப குடிங்க அப்படின்னு சொல்லி டேப்லெட் கொடுத்தாங்கம்மா. சரிங்க. இப்ப சுத்தமா டேப்லெட் எடுத்துக்கிறதுல எப்பவுமே சாப்பிட்டு இருக்கேம்மா. இதுக்கு என்னமா பண்ணலாம்? சரிங்க டாக்டர். இல்ல, தண்ணி அடிக்கிறது என்பது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா பழக்கம் இல்ல.
இது வந்து அதையும் தாண்டி சில நரம்புல பிரச்சனை ஆகி சோ இது அடிக்ஷன்ஸ் ஆகிட்டு. ஹேபிட்டுக்கும் அடிக்ஷனுக்கும் வித்தியாசம் இருக்கையா? ஹேபிட்னா நான் நினைச்சா கண்ட்ரோல் பண்ண முடியும், அடிக்ஷன் நான் நினைச்சாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சோ தப்பா நினைச்சுக்காதீங்க, மருத்துவர் அப்படி சொல்லிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நீங்க இதுல குடியில இருந்து வெளியில வரணும்னா நீங்க 100% குடியை நிப்பாட்டினாதான் முடியும். நீங்க டாக்டர் சொன்ன மாதிரி நினைச்சா குடிச்சுக்கிறேன், நினைக்கலாம் குடிக்கல அப்படின்னா கண்டிப்பா பழையபடி நீங்க குடிக்க. நீங்க ஒரு நாள் குடிச்சிட்டு அடுத்த நாள் உங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அடுத்த நாள் கண்டிப்பா குடிக்க போயிடுவீங்க. ரெண்டாவது, ஆல்கஹால் என்பது வெறும் பயாலஜிக்கல் காஸ் இல்ல, அதாவது உடம்பு சம்பந்தப்பட்ட சுற்றுப்புறமும் அதுல சேர்ந்து இருக்கும். ஏன்னா என் நண்பருடன் பார்த்தா உடனே போய் குடிக்கணும் ஆசை வரும் எனக்கு. சோ நீங்க எதெல்லாம் பார்த்தா குடிப்பீங்களோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணித்தான் ஆகணும். நண்பரா பார்த்தா கண்டிப்பா அவர் கண்டிப்பா அவாய்ட் பண்ணும். எந்த நண்பருடன் சேர்ந்தா குடிக்காம இருப்பேனோ அந்த நண்பருடன் கண்டிப்பா சேருங்க. இவெல்லாம் நண்பருடன் சேர்ந்து குடிச்சீங்கன்னா அதை விட்டு ஆப்போசிட் நண்பரோட சேர்ந்து போங்க, கண்டிப்பா குடிக்க மாட்டீங்க. இது சுகர் வியாதி மாதிரி, சர்க்கரை வெளியில இருக்கும், நான் தான் சாப்பிடக்கூடாது. இதுக்கு மருந்து கண்டிப்பா 100% நீங்க தண்ணியில இருந்து வெளியில வரணும்னா 100% நிப்பாட்டணும். இன்னொரு ரொம்ப சிம்பிளான விஷயம், இனிமேல் நான் குடிக்க மாட்டேன்னு நினைக்காதீங்க. இன்று ஒரு நாள் மட்டும் குடிக்க மாட்டேன் என்று டெய்லி சொல்லிக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் நான் குடிக்க மாட்டேன், இன்னைக்கு ஒரு நாள் குடிக்க மாட்டேன்னு சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா அப்படி காலத்தை கடக்கிறது என்பது ஈஸி, இனிமேல் என்பது ரொம்ப கஷ்டம். இன்று ஒரு நாள் அப்படி என்பது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க நிப்பாட்ட முடியும். ஆனா 100% கண்டிப்பா குடிக்க கூடாது. தேவைப்படும் போது குடிக்கலாம் அப்படின்னு நினைக்கவே கூடாது. சென்னையில இருந்து தேவி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் தேவி. வணக்கம் மேடம். சொல்லுங்க தேவி. 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து தலையில கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. சரி. அப்ப பாப்பாக்கு 2 வயசுலதான் ஆயிட்டு இருந்துச்சு. அப்ப நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். 3 நாள் ஹாஸ்பிட்டல் ஆபரேஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கடைசி நான் பெரிய டாக்டர் வந்து பாத்துட்டு இல்ல குட்டி கிடையாது, அது வந்து குட்டியா இருக்கு, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. வேணும் ஒரு 1 இயர் கழிச்சு திருப்பி ஸ்கேன் எடுத்து பாக்கலான்ட்டு. அந்த 1 இயர்ல வந்து நான் ரொம்ப பயந்துட்டேன். பாப்பா விட்டுட்டு போகணும், ஆபரேஷன் எதுனா ஆயுதமோ, நம்ம இருக்க மாட்டோமோன்ற ஒரு பயம் எல்லாம் நிறைய வந்துச்சு. அந்த 1 இயர்க்கு அப்புறம் திருப்பி ஸ்கேன் எடுத்து பார்த்ததுக்கு திருப்பி அதே சைஸ்ல தான் இருக்கு, ஒன்னும் பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல, பரவாயில்ல பாத்துக்கோங்க. இருந்தாலும் அந்த 1 இயர்ல இருந்த ஒரு மன அழுத்தம் மாதிரி, நம்ம குழந்தைய விட்டு போயிடுவோமோ, அந்த குழந்தைய யார் பாத்துக்கோங்க இது வந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தெரியல டாக்டர். சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா என்ன ஆயிடுது, திருப்பி ஏதோ ஆயிடுமோ, ஏதோ செஞ்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமா இருக்கு. குழந்தைய விட்டுட்டு போயிடுவோமா, எதனா ஆயிடுமோ, எதனா டிவில அந்த மாதிரி எதனா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு யாருனா பத்தி பேசினா கூட எனக்கு ஒரு மாதிரி, இந்த +2ல எக்ஸாம் எழுதும்போது அனுபவத்து ஒரு மாதிரி பயம் வரும் பாத்தீங்களா, அந்த ஒரு பயம் மாதிரி வருது. எதனா யோசிக்கிற மாதிரி ஆயிடுமோன்ட்டு நான் என்ன செய்யறது, எழுந்து பக்கத்துல ஃப்ரெண்டு வீட்டுக்கு இல்ல வேற யாருன்னா ரிலேஷன் வீட்டுக்கு அந்த மாதிரி நான் கிளம்பி ஒரு 2 days போய் தங்கிட்டு வந்துடுறது. முதல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் நானே நான் இது பண்ணிட்டேன். இருந்தாலும் சாயங்காலம் ஒரு 6 o'clock மேல ஒரு மாதிரி ஒரு பயம் மாதிரி வருது டாக்டர். சரிங்க எனக்கு திருப்பி குழந்தைய விட்டுட்டு நம்ம எதுனா ஆயிடுமோ, இல்ல நம்ம ஒரு வாரம் பைத்தியம் ஆயிடுவோமோ, நம்மளுக்கு மைண்ட் இந்த மாதிரி எல்லாம் மாறுதுன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. பாப்பாக்கு இப்போ 5 வயசு தான் முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் எனக்கு அவளுக்கு எதனா ஆயிடுமோ, இல்ல இவருக்கு எதனா ஆயிடுமோ, டிவில இந்த மாதிரி இறந்துட்டு சொன்னாங்கன்னா ஒரு மாதிரி திருப்பி அந்த நியூஸ கேட்க கேட்க பதட்டம் மாதிரி வருது. நீங்க பயப்படாதீங்க தேவி, நீங்க கவலைப்படாதீங்க. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத வசந்தி பாபு சொல்லுவாங்க. தேவி, உங்களோட கேள்வியிலே பதிலும் வச்சிருக்கீங்க தேவி. உங்களுக்கே என்ன பண்ணணும்னு தெரியுது, நாங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க ஒன்னும் கிடையாதுன்னு சொல்லிட்டு. சோ அது பாசிட்டிவான விஷயம். ரெண்டாவது, குழந்தை இருக்குது உங்களுக்கே, அந்த 6 மணி ஆனா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன், தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்றீங்க, அதை நீங்க கன்டினியூ பண்ணுங்க. ரெண்டாவது, உங்களுக்கு பெரிய பொறுப்பு எப்படி இருக்குதுன்னா, உங்க குழந்தைய வந்து வளர்த்து கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இருக்குது. சரிங்களா? 5 வயசுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பாங்க. சோ நீங்க என்ன பண்ணணும், 6 மணிக்கு குழந்தைய கூப்பிட்டு பார்க் போகலாம். சரிங்களா? அந்த குழந்தைக்காக என்ன பண்ணணும், அந்த பொண்ணு வந்து நீங்க நல்லா என்ன படிக்க வைக்கணும், எந்த காலேஜ்ல சேர்க்க போறோம், நம்ம எப்படி அது மாதிரி வந்து நீங்க வந்து நல்ல நல்ல விஷயங்களை, சந்தோஷமான விஷயங்களை நினைச்சு பாருங்க. சோ நமக்கு வந்து இது பிரச்சனை இருக்கு, கட்டி பெருசாவும் சொன்னா நீங்க பயப்படுறதுல, இந்த ஆங்ஸைட்டி வர்றதுல அர்த்தம் இருக்குது. ஒண்ணுமே இல்லன்னு சொல்றப்ப நீ அதை பத்தி நினைக்கவே கூடாது தேவி.
சோ உங்களுக்கு வந்து வேற யாரு மேல தனியா வீட்டுல இருக்கேன்னா பரவாயில்ல, அப்படியும் கிடையாது. உங்களுக்கு வந்து 5 மகள் இருக்கிறா, அவளுக்கு இனி பாட சொல்லித்தர வேண்டிய விஷயம், ஒரு டான்ஸ் கிளாஸ் கூட்டு போகலாம், மியூசிக் கிளாஸ் கூட்டு போகலாம். முடிஞ்சா நீங்க 2 பேரும் பாட்டு கத்துக்கலாம். உங்க பொண்ணுக்கும் பாட்டு கத்து கொடுத்து நீங்களும் பாட்டு கத்து கொடுத்துக்கலாம். அந்த 6 மணி நேரம்ங்கிறது வந்து தப்பான நேரம் கிடையாது. உங்களோட ஆன்சைட்டி தான் தப்பான நேரமா காமிச்சு கொடுக்குது. அந்த ஆன்சைட்டில இருந்து வெளியே வரணும்னா அந்த இடத்துல இருந்து வெளியே போங்க. உங்க பொண்ணையும் கிளாஸ் கூட்டு நீங்களும் கிளாஸ் கத்துக்கோங்க, யோகா கத்துக்கோங்க, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போங்க. உங்களுக்கு எல்லாம் தீர்வு உங்களுக்கு தெரியுது. அந்த தீர்வை வந்து ஒரு நாள் பண்ணிட்டு விட்டுறாதீங்க தேவி. நீங்க கண்டினியூஸா வந்து அந்த 6 மணிங்கிறது பயங்கரம் இல்லாம சந்தோஷமான நேரம். பார்க் போறது, பீச் போறது, ஃப்ரெண்ட்ஸ பாக்குறது, கோயிலுக்கு போறது எனக்கான சந்தோஷமான நேரம், என் குழந்தையோட விளையாடுற நேரம், குழந்தையோட நல்ல விஷயம் கத்துக்கிற நேரம்னு மாத்தி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படா 6 மணி வரும்னு சொல்லி சந்தோஷம் வர ஆரம்பிச்சிடும். சோ எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க தைரியமா இருந்தாதான் உங்க பெண் குழந்தைய தைரியமா வளர்க்க முடியும். உங்களுக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல தாயாக மாறணும்னா மாற முடியும். உங்களால உங்களை மாத்திக்கோங்க. நீங்க 2 பேரும் உங்க குடும்பமும் சந்தோஷமா இருக்கும் தேவி. தேவி 6 மணி அப்படிங்கிற விஷயத்தை நினைச்சு நீங்க பயப்படாம அந்த நேரத்துல வசந்தி பாபு சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள்ல அந்த சமயத்துல நீங்க செஞ்சீங்க அப்படின்னாலும், அதே மாதிரி உங்களுடைய மகளோட ஃபியூச்சர், அவங்களை எப்படி வளர்க்கணும், என்ன படிப்பாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க, அதை பத்தி யோசிச்சீங்கன்னா இந்த பயம் பதட்டம் அதெல்லாம் நிச்சயமா உங்களை விட்டு போயிடும். அடுத்ததா வைத்தீஸ்வரன் கோயில்ல இருந்து செல்வமோகன் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் செல்வமோகன். வணக்கம் சார். வணக்கம் மேடம். அதாவது எப்படி இப்போ போன் நல்லா பேசுவோம், சொந்தா இருக்கலாம். ஆனா நேரம் எதுக்கு வரும்போது பார்த்தா அவங்களுக்கு சரி பேச முடியாது, ஒரு படபடப்பு வரும். சரி, அதுதான் அவங்க மேடம் அந்த படபடப்பு வருது. யார பார்த்தாலுமே எதிரில பேசும்போது படபடப்பு வருதுங்களா? இல்ல மேடம், யார பார்த்தாலும் கிடையாது மேடம். இப்ப வந்து இப்ப எங்க சொந்தக்காரங்க வந்து இப்ப நான் நல்லா பேசுவேன். ஆனா அவங்க வந்து நேரடியா என்ன பார்க்கும்போது இப்ப வராங்கன்னு வச்சுங்களேன், இது மாதிரி நீங்க எங்க இருக்கீங்க, நான் வந்து நேரடியா பேசும்போது நான் உங்களுக்கு சரியா பேச மாட்டேன். அவங்களுக்கு என்ன போன் நல்லா பேசினாரு, எதுக்கு வந்து சரியா பேச முடியாது இருக்கும். ஒரே படபடப்பா இருக்கு, எனக்கு ஒண்ணும் பேசவே முடியாது. அது என்னன்னே தெரியல. திரும்ப ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சா கூட ரிலாக்ஸா பேசுவேன். சரிங்க டாக்டர் செல்வமோகன். இல்ல நீங்க இந்த இது உங்க பிறந்ததுல இருந்தே இருக்கா இல்ல இப்பதான் வந்ததா? இல்ல மேடம், இடையில மேடம் இப்ப நான் வந்து காலேஜ் படிச்சு முடிச்ச பிறகு. அதாவது எப்பவுமே இது வந்து நாங்க அந்த இங்கிலீஷ்ல சோசியல் ஆன்சைட்டி அப்படின்னு சொல்றோம். அதாவது எஸ்பெஷலி நீங்க உங்களை கூட பெருசா உள்ளவங்க இல்ல புதுசா பாக்குறவங்களுக்கு மட்டும்தான் இப்படி வரும். மத்தவங்க சாதாரணமா உங்களுக்கு கீழே உள்ளவங்க இல்ல நம்ம வீட்டுல உள்ளவங்களோட பேசும்போது இப்படி வராது. ஏன்னா நீங்க வந்து மத்தவங்களை பார்க்கும்போது அவங்க நம்ம எப்படி அசஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்களே உங்களை நெகட்டிவ் அசஸ் பண்ணிக்கிறீங்க. சோ நான் இப்படி இருந்தேன்னா அவங்க என்ன நெகட்டிவ் அசஸ் பண்ணுவாங்க, இல்ல நான் தப்பா ஏதாவது பேசிடுவேணும் அப்படின்னு ஒரு பயம் உங்களை அவங்கள பார்த்த உடனே வர ஆரம்பிச்சிருது. அதனாலதான் இந்த படபடப்பு, நாக்கு ஒட்டி போயிடும், திக்கிற மாதிரி வரும், வேர்த்து ஊத்தும் சில பேருக்கு. இது நீங்க என்ன பண்ணுங்கன்னா முதல்ல தெரிஞ்சவங்ககிட்ட ஒரு நல்ல பேசி பழகுங்க. அதாவது எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ற மாதிரி, ஒரு அரசியல் எடுத்து டிஸ்கஸ் பண்றது, ஒரு சாதாரண டாபிக்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இந்த பயம் அடுத்து கொஞ்சம் தெரியாதவங்க இப்படி நீங்களே வாலண்டியரா போய் பேச ஆரம்பிச்சீங்கன்னா இந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். சோ நீங்க இல்லன்னா முதல்ல நீங்க சொன்ன மாதிரி போன்ல பேசிக்கிறீங்களே, போன்ல ஒரு கான்பிடன்ஸ் வர வந்துருங்க. அவங்க இன்னொரு தடவை போன்ல பேசுங்க, 3ஆவது தடவை நீங்க அவருக்கு நேரா பேசுனீங்கன்னா உங்க பயம் குறைய ஆரம்பிக்கும். செல்வமோகன், டாக்டர் சொன்ன மாதிரியான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அப்போ இந்த பதட்டம் படபடப்பு இதெல்லாமே நிச்சயமா உங்களை விட்டு போயிடும். வசந்தி பாபு, இப்போ இவர் சொன்னார் இல்லையா, நம்ம செல்வமோகன் சொன்னாரு இந்த மாதிரி 4 பேர் இருக்கும்போது அவர் ஏற்கனவே பேசினவங்க தான், பழகினவங்க தான், ஆனாலும் நேர்ல அந்த மாதிரி வர்றதுக்கு வந்து அவர் ஒருவேளை சின்ன வயசுல இருந்து வளர்ந்த சூழ்நிலையா இல்ல என்ன காரணத்தினால அந்த மாதிரியான அதுவும் ஒரு காரணம் இருக்கும். ஆனா இவர் மிஸ்டர் செல்வமோகன் சொல்ல பார்த்தா இப்பதான் இருக்குங்கிறாரு. என்னன்னா அவரால் சில விஷயங்கள் வந்து ஏதாவது பண்ணி பேசுறப்ப ஃபெயிலியர் ஆயிருந்திருக்கலாம். ஒரு விஷயம் ஒரு குரூப் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறப்ப இல்லன்னா ஆபீஸ் ஒரு மீட்டிங் இருக்கப்ப சொல்ல நினைத்ததை வந்து சொல்ல முடியாம வேற மாதிரி பேசியிருந்திருக்கலாம். அந்த ஒரு தடவை ஏற்பட்ட தோல்வியே சில மனசுல வந்து ஐயோ அப்படி பேசிடுவோமோ அப்படி பண்ணிடுவோமோ அப்படின்னு வரும். நிறைய அதனால நாங்க என்ன சொல்றதுன்னா நிறைய பேர் வந்து 99.99 மார்க்ஸ் வாங்கிடுறாங்க பிளஸ் 2ல. பட் அவங்க ஒரு இன்டர்வியூக்கு போறப்பயோ இல்ல வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன் போறப்ப அவங்களால பண்ண முடியாது. அதனால பேரண்ட்ஸ் என்ன சொல்றேன்னா அந்த பியர் குரூப் இன்டராக்ஷன் ஒரு ஸ்டேஜ் மேல ஏற்றி விடுங்க, என்கரேஜ் பண்ணுங்க பசங்களை சொல்லுங்க. ஆரம்பத்துல பேரண்டிங்ல சொல்றது நீங்க உங்க குழந்தைய பேசுறதுக்கு உங்க டைம் கொடுங்க. அவங்களோட எண்ணங்களை வந்து நீங்க மதிச்சு கேட்க ஆரம்பிங்க. அப்பதான் அந்த பசங்களுக்கு வெளியே போனா நம்ம பேச முடியும், நம்ம எண்ணங்களை மதிப்பாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து தெரிய வரும்.
பேச ஆரம்பிக்கிறப்பே உனக்கு தெரியாது நீ வாய முடின்னு சொல்லாம என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் இல்ல தம்பி நீ இப்படி மாத்தி சொல்லிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கைட் பண்ண பேரண்டிங் இந்த கைடிங் இருந்ததுன்னா இந்த மாதிரி நல்ல மார்க் வாங்கின குழந்தைகள் கூட வந்து ஒரு குரூப் ஆக்டிவிட்டில ஒரு அடுத்த ஆளை பாக்குறப்ப ஒரு இன்ட்ராக்ஷன் வர்றப்ப நினைத்த விஷயத்த வந்து தெளிவாக சொல்ல முடியும். இது வந்து லைஃப் ஸ்கில் டெக்னிக் சொல்லுவோம். அது தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே எவ்வளவு பெரிய கூட்டத்தையும் சமாளிச்சிடலாம். நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நேயர்களோட கேள்விகளுக்கெல்லாம் ஆலோசனைகள் பதில்கள் வழங்குனீங்க. நன்றி டாக்டர் வெங்கடேஷ் மதன். நன்றி வசந்தி பாபு. உயரத்தை பார்த்து பயந்தா உச்சிய அடைய முடியாது. தோல்விய பார்த்து பயந்தா வெற்றியை ருசிக்க முடியாது. முயற்சிக்கவே தயங்கிட்டு இருந்தா அனுபவத்தை பெற முடியாது. முடியாதுங்கிற சிந்தனை வாழ்க்கையில முட்டுக்கட்டை ஆகாம இருக்க மனதுக்கு நம்பிக்கை ஊட்ட தொடர்ந்து மனதோடு பேசலாம். மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் ரேவதி.